ஓர் அழகான ஊர். அங்கு அழகான ஒரு குடும்பம். அதில் கணவன், மனைவி மற்றும் அவர்களுக்கு ஒரு மகன். அவர்களின் மகன் தான் இந்த கதையின் கதாநாயகன். இவர்கள் இந்த ஊரில் மிக வசதியான குடும்பம் மற்றும் பெரிய நிர்வாகம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த நிர்வாகத்தை ஆளுவது கதாநாயகன் மற்றும் அவன் தந்தை. இப்படி இவர்களின் வாழ்க்கை அழகாக நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் இவர்களின் நிர்வாகத்தை ஒரு சிக்கல் வருகிறது. ஒரு புதிய நிர்வாகம் இவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் என்று சொல்லி அந்த நிர்வாகம் வந்தது. இந்த திட்டம் கதாநாயகனுக்கு விருப்பம் இல்லை. அதை அவன் மறுக்கிறான். காரணம், அந்த நிறுவனம் வெளியே ஒரு தவறான கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றதால். கதாநாயகனின் தந்தைக்கு இந்த திட்டம் பிடிக்கிறது. இதை எப்படியாவது செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அதை கதாநாயகன் மறுத்து கொண்டே வருகிறான். ஒரு நாள் கதாநாயகனின் தாய் இறந்து போகிறார். அதை கண்ட கதாநாயகன் மனம் உடைந்து போய் சோகத்தில் நாட்களை கிடக்கிறான். அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அதை பார்த்த அவன் தந்தை சில நாட்கள் வெளியூர் சென்றால் சோகம் மறந்து போகலாம் என்று கூறுகிறார். அதை கேட்டு கதாநாயகனும் வெளியூர் செல்கிறான். கதாநாயகன் வெளியூருக்கு வந்து நன்றாக சுற்றி பார்த்து கொண்டு இருந்தான். அங்கு வேறு இடம் செல்வதற்கு ஒரு பேருந்தில் பயணிக்க அவன் பேருந்தில் ஏறினான். அதில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவள் மீது காதல் கொண்டான். அந்த பெண் தான் இந்த கதையின் கதாநாயகி. 2 நாட்கள் கழித்து அந்த பெண்ணிடம் அவன் காதலை கூறினான். கதாநாயகி அதை பற்றி கண்டு காணாமல் சென்று கொண்டு இருந்தாள். காரணம், கதாநாயகி அங்கு படிப்பதற்கு வந்து இருந்தாள். ஆனாலும் கதாநாயகன் அவளை தினமும் பின்தொடர்ந்தே 4 நாட்கள் கழித்து அவளை சம்மதிக்க வைத்து விட்டான். இருவருக்கும் காதல் மலர்ந்தது. இவர்கள் காதல் நன்றாக சென்று கொண்டு இருந்தது. கதாநாயகியின் தோழிக்கு இவர்களின் காதலில் விருப்பம் இல்லை. ஒரு நாள் இவர்கள் இடையே சண்டை வரும்படி செய்துவிட்டாள். அதனால் கதாநாயகி கதாநாயகனிடம் கோபமாக பேசுகிறார்கள். இருவருக்கும் இடையே சண்டை வந்து அதிகரித்தது. இருவரும் பிரிந்தனர். கதாநாயகன் சமாதானம் செய்ய முயற்சித்தான். ஆனால் பயன் இல்லை. கதாநாயகன் மனம் வருந்தி அவன் வீட்டுக்கே புறப்பட்டான். எட்டு மாதங்கள் கழித்து மீண்டும் கதாநாயகன் வீடு திரும்பினான். அங்கு வீட்டிலும் நிர்வாகத்திலும் மோசமான மாற்றங்கள் இருந்தது. அதை கண்ட கதாநாயகன் மனம் வருந்தி அவன் தந்தையிடம் சென்று கேள்வி கேட்கிறான். என்ன இங்கு நடக்கிறது? யார் அந்த பெண் நம் வீட்டில் இருப்பது, நிர்வாகத்தில் இருப்பது மற்றும் இந்த நிர்வாகத்தை ஆளும் உரிமை யார் அவளுக்கு கொடுத்தது என்று கோபத்துடன் கேட்கிறான். அதற்கு அவன் தந்தை பேசும் முன்பே ஒரு பெண் வந்து யார் நீ என்று கதாநாயகனை பார்த்து கேட்டாள். அதற்கு கதாநாயகன், நான் யாரா? நான் தான் இந்த நிர்வாகத்தின் தலைவர், இவரின் மகன் என்று கூறினான். அதற்கு அந்த பெண், இந்த நிர்வாகம், உங்கள் வீடு மற்றும் உங்கள் சொத்து அனைத்து இப்போ என்னுடையது மற்றும் என் மகளுக்கு தான் சொந்தம். உன் தந்தை எங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார் என்று கூறியதும் கதாநாயகனின் மனம் கோபமடைந்தது. ஆத்திரத்தோடு அவன் தந்தை பார்த்து நடந்தது என்ன என்று கேட்டான். தொடரும். To be continued.